அந்த வருட துவக்கத்திலேயே மே மாதம் 14ஆம் தேதி ஜென்மத்தின் மேல இருந்த குரு பகவான், ஜனன ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி மேல உட்கார்ந்து இருந்த குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய காசு புழங்குற இடம், குடும்பத்தை விருத்தி பண்ற இடம், நீண்ட நாளா இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய இடம், பண வரவு வரக்கூடிய ஒரு இடம், குடும்பத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் சுபகாரியங்களையும் செய்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு இடம், திருமணம் தடைபட்டவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். இந்த இடங்கள்ல குரு பகவான் வந்து உட்கார்றாரு. ஓகே. என்ன கொஞ்சம் அக்டோபர் மாதம் ஒரு 18ஆம் தேதி அதிசாரமா குரு பகவான் அப்படியே ஒரு கடகத்துக்கு போவார், ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். மீண்டும் டிசம்பர் 5 வக்ரகதியில் ராசிக்கு 2க்கு வந்து குரு பகவான் உட்கார்வார். அப்போ குரு பகவானுடைய பார்வைப்படும் இடங்கள் எல்லாம் இவர்களுக்கு விருத்தி. 6ஆம் இடத்தை பார்த்தா இதுக்கு மேலே என்ன வேணும்? ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்த்தா எதிரியே அடங்கி போயிடுவாங்கல்ல. கோர்ட்டு கேஸு வழக்கு வம்பு சிக்கல்களில் மாட்டி இருப்பவர்களுக்கு, பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு புது வசந்தங்கள் பிறக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டு ரிஷபத்துக்கு இந்த விஸ்வாவசு வருடம் இருக்க போகுது.